வாழ்க்கைய வாழ நல்ல வழி ஒண்ணு காமி. கெட்டவனையும் நல்லவனையும் தாங்கிக் கொள்ளுது இந்த பூமி. இந்த நருளால் இந்த பொறுப்ப கடக்க வேணும் சாமி. வந்தது வந்தது நன்மைகள் வந்தது வாழை சித்தர் அவர் ஆசியிலே. கண்டது கண்டது நாங்கள் கண்டது ஈசன் அவன் வாழை சித்தரிலே. வந்தது வந்தது நன்மைகள் வந்தது வாழை சித்தர் அவர் ஆசியிலே. கண்டது கண்டது நாங்கள் கண்டது ஈசன் அவன் வாழை சித்தரிலே. சின்ன ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதுல வச்சிடலாம்ல. அது எங்க இருக்கு? அது எங்கயா இருக்கு? சின்ன ஸ்டாண்டு அந்த கிடக்கு. அது என்னது? கேமரா ஸ்டாண்டு அந்த இருக்கு ஒன்று இருக்கு. இன்னொரு போட்டா எதுக்கு? அது லைவ் போட்டு வச்சிருக்கா. லைவ் இது என்ன செட் பண்ணிட்டீரா? எங்களை ஊருக்க வர இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஜெகத்தியமே அகத்தியம். ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. என்ன சரியா இருக்கா? ஓம் அகதீசாய நமக. ஜெகம் போற்றும் மகாசபையிலே ஜெகமால வந்த சபைதனிலே ஜெகத்தை மாற்றி யுகத்தை மாற்றுகின்ற அற்புதமான இறை பணியை உயர்வணியாம் உயர்மகா பணியாம் உத்தம பணியாம் சத்திய பணியாம் நிகரில்லா மகா பணிதனை ஏற்று நடத்துகின்ற எழில் மிகும் சபையாக, ஏற்றம் மிகும் சபையாக, சீர்மிகும் சபையாக, சிறப்பு மிகும் சபையாக யுகங்கள் கடந்து யுகத்தை மாற்றிட சித்தர்களும் தேவர்களும் ஒன்றிணைந்து ஒரு ஆற்றலாய் பேராற்றலாய் பெருமகா ஆற்றலாய் அமைக்கப்பட்ட அற்புதமான சபைதனிலே படிப்படியாக வளர்நிலை கண்டு உயர்நிலை கொண்டு கலியுகத்திலே நடந்து முடிந்த நடக்க இருக்கின்ற உயர் நிலைதனை உன்னதமான இறை மகா பெரும் சூட்சமத்தை அற்புதமான முறையிலே கையாளுகின்ற இறை கடமையாற்றுகின்ற இகலோகத்திலே எத்துணை நிலைகளும் எத்தனை ஏற்ற இறக்கங்களும் கண்டபொழுதும் சீடர்களானவர்கள் சித்தனை தொடர்ந்து சித்தனை உணர்ந்து சித்தனுக்குள் அமர்ந்து சித்தனை தமக்குள் அமர வைத்து அற்புதமாக களியை வென்று நல் தர்ம யுகமாக தன்னை மாற்றி உயர்வாக பயணப்பட்டு உன்னதமாக பயணப்பட்டு
அகத்தியன் வழிகாட்ட அற்புதம் நடந்தேறி நிகழ்ந்தேறி சிறந்தேறி உயர்ந்தேறி தடை நிலைகளையெல்லாம் வென்று இயல்பிலும் சூட்சமத்திலும் அற்புதமாக உயர் உன்னத வெற்றி விழாவாக பறைசாற்றும் விழாவாக நடந்த வேல் பகிர்வு விழா 14 லோகங்களிலும் இங்கு சபை அமைத்து விட்டது. யுகத்தை மாட்ட யுகம் கடந்த பேராற்றல்கள்லாம் வந்து அமர்ந்து அற்புதம் நிகழ்த்த இருக்கின்றார்கள் என்கின்ற அற்புதமான நிகழ்வுதனை வேலாயுதம் மூலமாக வேல் பகிர்வு நிலையின் மூலமாக பறைசாற்றி அதன் தொடர் நிலையாக அடுத்த ஆண்டும் அதே நிலையிலே அதை விட அற்புதமான நிலையிலே அதையும் தாண்டி எல்லைகள் தோறும் பறைசாற்றி எண்ணிலடங்கா லோகங்களை எல்லாம் பறைசாற்றி எண்ணிலா லோகங்களுக்கு ஆட்சியை திருமுருகன் ஆட்சியை அற்புதமாக பரவவிட்டு திருக்கொடி ஏற்றி பெருங்கொடி ஏற்றி பெருமகா நிலையிலே உணர்த்தி நின்ற தருணத்தின் அற்புதமான தொடர் நிலையாக வெற்றி விழாவாக இயங்குகின்ற பிரபஞ்சமும் இயங்கா பிரபஞ்சமும் ஒன்றிணைந்து உயர் பிரபஞ்சத்தை உயர் யுகத்தை சித்தர்களின் பிரபஞ்சத்தை உயர் தர்ம பிரபஞ்சத்தை ஜெனிக்க செய்கின்ற ஜெனித்தெடுக்கின்ற உருவாக்குகின்ற உன்னதமான உயர் நிலையின் சாரமே அற்புதமாக இன்றைய நிலையிலே நடந்தேற இருக்கின்ற இறை மனக்கோலம் என்கின்ற அற்புதமான இரு இணைவுகளை மூன்றாவது உயர் இனமாம் உத்தமமாக இணைத்து வைத்து அற்புதம் காண இருக்கின்ற அற்புதமான நிலைகளை சுட்டிக்காட்ட இவ்விழாவானது 14 லோகங்களையும் தாண்டி 27,000 கோடி திருமுருக லோகங்களையும் தாண்டி வளர்ந்து உயர்நிலை உணர்த்த உன்னதமான இறை நிலை உணர்த்த வெற்றி கொடியை ஆங்காங்கு நட அற்புதமாக பறைசாற்றும் நிகழ்வாகவும் கொண்டாடும் நிகழ்வாகவும் அற்புதமான தருணத்திலே அனுக்கிரக நிலைகளை வந்தவர்களுக்கு பகிர்ந்து நிற்க பிரபஞ்சம் தன்னுடைய அற்புதமான ஆற்றல் தனை புண்ணிய ஆற்றல் தனை தர்ம ஆற்றல் தனை வந்து வணங்கி நிற்கின்ற பணிந்து நிற்கின்ற நான் என்ற நிலைதனை அகற்றி நிற்கின்ற என்னால் ஒன்றும் இல்லை என்கின்ற நிலைதனை கண்டுணர்ந்து நிற்கின்ற காணா பொருளாக இருக்கின்ற இறைவன் தனக்குள்ளுதான் இருக்கின்றான் என்கின்ற உயர் நிலையை உணர்ந்து நிற்க பஞ்ச நிலைகளை அற்புதமாக கையாண்டு காம குரோத லோப நிலைகளையெல்லாம் மாயை நிலைகள் என கண்டுகொண்டு உயர் இறை நீயே என உணர்த்தி உயர்வான வழிமுறைகளை சொல்லி வருகின்ற அற்புதமான அகத்திய மகா பாடசாலையில் யாவரும் கற்று அற்புதமான முறையிலே நல் விஷயங்களை பெற்று வெற்றியடைய இகலோகத்திலே இருக்கின்ற தடைகளை வென்று பரலோக நிலையிலே உயர்நிலை கால சித்தனாக மகானாக யோகியாக புனிதனாக அற்புதமான சிவமாக மாற்றுகின்ற அற்புதமான பல்கலைக்கழகத்திலே அனைவரும் பயில வருக வருக என வரவேற்று அகத்தியத்தின் திருப்படி பணிந்து திருத்தால் பணிந்து வந்தமர்ந்த சிவத்தையும் அன்னையையும் வணங்கி அற்புதமான பரந்தாமனை வணங்கி கணங்களை எல்லாம் வணங்கி சத்தியநாராயண திருக்கோலத்தை வணங்கி முக்கத்து முக்கோடி நவகோடி பேராற்றல்களையும் ஆணைமுகளையும் அற்புதமான பாலதிரிபுர சுந்தரியும் உயர்வான ஆற்றல்களை எல்லாம் கொடிமரம் சூழ் தவம் இருக்கின்ற அத்துணை ஆற்றல்களையும் சிவமனத்திலே தவம் இருக்கின்ற பெருமகா கூட்டங்களையும் பாம்பாட்டி பெருமகனாயிரம் விஸ்வமித்ர மகரிஷியும் முதலாசி அருள்கின்ற அவையும் அற்புதமான கோடான கோடி கணங்களை எல்லாம் வரவேற்று சூட்சமத்திலே இவ்வெல்லையானது இச்சச்சங்க நிகழ்வானது 14 லோகங்களையும் தாண்டி 27,000 கோடி லோகங்களையும் தாண்டி இருக்கின்ற ஆற்றல்கள்லாம் வந்து அமர்ந்து கண்டு கொண்டு இருக்கின்றன என்கின்ற உயர் சூட்சமத்தை கூறி அற்புதமான நிலையிலே விஸ்வமித்ர மகரிஷியை அகத்திய பெருமானின் திருப்படி தொட்டு வணங்கி முகப்பு உரையை ஆற்ற விஸ்வமித்ர மணியை அகத்திய பெருமானின் அனுமதியுடன் அழைக்கிறோம். விஸ்வமித்ர மகரிஷியே நமோ நமக நமோ நமக. நிகழ்வை பற்றியும் அருமை பெருமைகளை பற்றியும் அற்புதமாக ரத்தின நிலையிலே அற்புதமான நிலையிலே அருள விஸ்வமித்ர மகரிஷியே ராஜரிஷியே திரிசங்கு கண்டவனே வென்றவனே அற்புதமாக மகாசபை அமர்ந்தவனே அகத்தியனின் சீடனே
அற்புத பேராற்றலே வருக வருக என பாம்பாட்டி இணை துணையாக கணங்களின் உயர் துணையாக வந்து உயர் நிலை கொண்ட உயர் மகா பிரபஞ்ச சபை தனிலே இறைக்கு இணையாக அகத்தியத்துக்கு இணையாக ஆசனமிட்டு உண்மை அமர வைத்து அற்புதமான திருவடியிலே மலர் சொரிந்து வருக வருக விஸ்வமித்ர மகரிஷியே நமோ நமக விஸ்வமித்ராய நமோ நமக ஓம் விஸ்வமித்ர மகரிஷியே நமோ நமக. பல கோடி யுகங்களாக புரிந்த தனது தவத்தினை எளிதாக அனைவருக்கும் ஈன்ற தலைமகனே வாழை சித்தனே, இங்கு பிரபஞ்சமே கூடி பிரபஞ்ச இயக்கத்தை காண அமர்ந்திருந்த பொழுதும் உம்மின் கடைக்கோடி தொண்டனாகிய என்னை எமது குருவின் அருளால் முகப்பு உரைக்க சொன்னமைக்கு உமது திருப்பாதம் தொட்டு வணங்குகிறேன் விஸ்வாமித்ரன். விஸ்வமித்ர மகரிஷியே நமோ நமக. இந்நிலையிலே பல கோடி யுகங்கள் தூரம் கடந்து பல பிரபஞ்சங்களை எல்லாம் கடந்து பிரபஞ்சம் எனும் சிவத்தையும் பிரபஞ்ச இயக்கம் எனும் எனது அன்னையையும் காண வந்திருக்கும் பல கோடி நவகோடி சித்தர்களை தாண்டி பல கோடி தேவர்களை அனைவரையும் வருக வருக என விஸ்வாமித்திரன் அகத்திய பெருமானும் வாழை சித்தரின் திருவடியிலிருந்து வரவேற்று எவ்வளவு தீங்கும் தீதும் பிறருக்கு செய்த பொழுதும் தாம் சிவத்தின் பால் கொண்ட அன்பினை தவமாக மாற்றி அந்த அன்பினையெல்லாம் உங்களது மகன் மீது சொரிந்து எம்மையெல்லாம் புனிதனாக மாற்றிய அன்னையையும் வருக வருக என வரவேற்று பிரபஞ்ச இயக்கத்தை யுக மாற்றத்தை வாழை சித்தரிடம் கொடுத்து அனைத்தையும் இன்புற செய்க என்று உரைத்து யோக நித்திரையில் அமர்ந்து யோகத்தையே வாழை சித்தருக்கு அகத்தியனின் அருளால் அருளிட்ட நாராயணனுக்கும் விஸ்வாமித்திரனின் அடிபணிவு வணக்கங்கள். முதலில் முகப்பு உரைக்கு முன்பாக அனைவரையும் வரவேற்பதிலும் முதலில் இந்நிகழ்ச்சியின் தலைவனாக விளங்கக்கூடிய அகத்திய பெருமானையும் வாழை சித்தரையும் நாம் அனைவரும் கைகூப்பி நாத ஒளிகள் முழங்க பூ சொரிந்து வரவேற்கிறோம். ஓம் அகதீசாய நமக. அனைவரும் கூறுக. ஓம் அகதீசாய நமக. ஓம் வாழை சித்த தேவாய நமக. கூறுக. ஓம் சிவமகா வாழை சித்த தேவாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்த தேவாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. நமக. ஓம் வாழை சித்த தேவாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் சுமகா வாழை சித்த தேவாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் சுமகா வாழை சித்த தேவாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் சுமகா வாழை சித்த தேவாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் சுமகா வாழை சித்த தேவாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் சுமகா வாழை சித்த தேவாய 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 நமக. அகத்திய பெருமான் ஆசையும் ஆசியுமாக நிகழவிருக்கும் இத்திருமண கோலத்திலே வந்து அமர்ந்து இக்கடைக்கோடி தொண்டன் கடைக்கோடி சீடன் அகத்திய பெருமானை குருவாகவும் வாழை சித்தரையும் குருவாகவும் கொண்ட இச்சீடன் வினவியதற்காக விடை பகிரும் வகையாக வந்த அனைவருக்கும் விஸ்வாமித்திரனின் நன்றிகள். வரவேண்டும் என்ற எண்ணம் படைத்த அனைவரும் வருவீர்கள் என்று நான் உரைத்திருந்தேன். வர இயலாமல் அவரவர்கள் இல் சபையில் அமர்ந்திருந்த பொழுதும் அவரவர் இல் சபையிலே கண் மூடி கண் காணா காட்சியையும் கண் மூடி காணும் காட்சியாக அவரவர்கள் காண முடியும் என்பதையும் இத்தருணத்திலே பதிவு செய்கிறேன். எவரால் இங்கு வரவேண்டும் என்று எண்ணிய பொழுதும் இகலோகத்தின்
சிறு பல தடைகளால் வர இயலாத நிலை ஏற்பட்டிருந்த பொழுதும் அவர்கள் அங்கே இந்நேரத்தில் திருமண கோலம் நிகழ்த்தும் நேரத்தை வினவி இங்கிருப்பவர்களிடம் வினவி அந்த ஒரு 20 நிமிடம் அல்லது ஒரு நாழிகை கண் மூடி பார்க்கும் பொழுது இங்கு இருக்கும் பல கோடி தேவர்களும் பல கோடி சித்தர்களும் அகத்திய பெருமானும் வாழை சித்தரும் சிவமாகவும் நாராயணனாகவும் மாறி நிற்க எமது அன்னை சக்தி தேவி உயர் பெரும் சக்தியாக ஜனன சக்தியாக நிற்பதை கண்கூடாக அனைவரும் காணவிருக்கிறீர்கள். இந்நிகழ்வானது எதற்காக நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் உரைத்திருந்தேன். ஏன் இங்கு நிகழவிருக்கிறது என்பதையும் நேற்று ஆசியிலே உரைத்தேன். அவ்வாறு அகத்திய பெருமான் ஆசைப்பட்டதற்கான காரணம் என்னவென்பதையும் ரத்தின சுருக்கமாக ஒரே வரியில் உரைக்கிறேன். இந்நிகழ்வானது பிரபஞ்சமும் பிரபஞ்ச இயக்கமும் ஒன்று கூடும் பொழுது உருவாகும் சக்தியின் ஜனனம், ஒரு புது யுக்தியின் மாற்றம், புது யுக்தியின் ஜனனம், சக்தியும் யுக்தியும் சேரும் பொழுது உருவாகும் பிரபஞ்ச நிலையே இந்நிலை திருமண கோல நிலை. இந்நிலையானதை கண் குளிர எவ்வாறு நிகழ்கிறது என்பதை அனைவரும் காண வேண்டும் என்பதற்காகவே வாருங்கள் வாருங்கள் என்று மன்றாடினோம். எனதையும் பாம்பாட்டியின் தவ பலனை எல்லாம் அனைவருக்கும் அளித்து இங்கு வர வைக்க வேண்டும். கருடனைப் போல் கரங்களிலே தாங்கி அனைவரையும் வர வைப்பேன் என்று உரைத்தேன். அனைவரையும் வரவழைத்தேன். எவ்வளவு தடை நிலைகள் வழியில் வந்திருந்த பொழுதும் அந்நிலைகளையெல்லாம் கடந்து ஒவ்வொருவர் மனதிலும் அவரவருக்கு தெரியும் என் நிலைகளை கடந்து வந்துள்ளீர்கள் என்பதும், இந்நிலை நடக்குமா, நிகழுமா, நிகழ்ந்தேறுமா, இது நடக்காவிடில் என்னவாகும், நாம் செல்ல முடியுமா என்ற நிலையெல்லாம் தகர்த்து கரங்களில் ஏந்தினோம். அகத்திய பெருமானின் அருளால், எம்மால் அல்ல, எமது தவ பலனால் ஒருபொழுதும் அல்ல, வாழை சித்தரின் தவ பலனாலும் அகத்திய பெருமாளின் தவ பலனான் மட்டுமேதான். நாம் கண்ட திரிசங்கு சொர்க்கமும் எம்மால் அல்ல, எமது குரு அளித்த அருள், அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த அருள். அதை பின்பற்றி அவரை குருவாக மானசீகமாக ஏற்று அமர்ந்திருந்த காரணம்தான். அதை போல்தான் இங்கு அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவரும் எவ்வாறு சீடர்களாக குருவின் திருப்பாதத்தில் சரணாகதி அடைகிறீர்களோ, திரிசங்கு சொர்க்கம் என்ன முழு சொர்க்கத்தையுமே நீங்கள் உருவாக்கலாம். இது நான் கண்ட, நான் படித்த பாடம். எளிதாக உங்களுக்கு உரைக்கிறேன். நான் செய்த வேலைகளெல்லாம் முற்றி திரிந்து உழுந்து பிறண்டு அனைத்தையும் தாண்டி வந்த கோலம். அவைகளெல்லாம் உமது யாருக்கும் வேண்டாம். எளிதாக குருவின் பாதத்தை பற்றுங்கள், நாமத்தை உரையுங்கள், சரணாகதி அடையுங்கள். பல கோடி சொர்க்கத்தை நீங்கள் உருவாக்கலாம். எவ்வாறு நிகழும் என்று நினைக்கிறீர்கள்? இன்று நாம் உயிரோடு இருப்பதே எவ்வாறு நிகழும் என்று நினைத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இருப்போம், இருக்கிறோம், குரு வழிகாட்டுவார், அகத்திய பெருமான் அருள் புரிவார் என்ற நம்பிக்கையில் நடந்தேறி கொண்டிருக்கிறது. அதைப்போல் இன்று நடக்கவிருக்கும் திருமணமானதின் தாத்பரியத்தை உரைக்கிறேன். அனைவரும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இந்நிகழ்வில் ஜனனிக்கும் பிரபஞ்சம், பிரபஞ்சமும் சக்தியும், பிரபஞ்ச இயக்க சக்தியும், பிரபஞ்சத்தை இயக்கக்கூடியது சக்தி. பிரபஞ்சம் ஆனது ஒரு முழு பொருள். இதை இயக்கும் விசைதான் சக்தி. இவர்கள் இருவரும் சேரும் பொழுது நடப்பதுதான் பிரபஞ்ச ஜனனம். இது எவ்வாறு நிகழ்த்தப்படுகிறது? அதில்தான் சூட்சமம், அதில்தான் வெற்றியின் ரகசியம். இத்தனை கோடி யுகங்களாக வாழை சித்த செய்த தவத்தின் பலனாலும், அகத்திய பெருமான் அளித்த ஆசியினாலும், அவர் சிவபெருமானை நோக்கி புரிந்த தவத்தின் பலனை இன்று நாம் அடைந்து விட்டோம். மார்த்தட்டி கொள்கிறேன், நாம் அடைந்து விட்டோம். எவ்வாறு என்று உரைக்கிறேன். இன்று ஜனனிக்கும் பிரபஞ்சத்திற்குள் நம் பிரபஞ்சம் அடங்கிவிடும். ஒரு நெகிழியில் ஒரு பொருளை போட்டு அதை ஒரு பெரிய நெகிழியில் போட்டு விடுகிறீர்கள். உள் இருக்கும் நெகிழியை கிழித்து விடுகிறீர்கள். அப்பொழுது அப்பொருளானது புது நெகிழிக்குள் அமர்ந்து விடும் அல்லவா? அதுதான் நாம் கண்ட யுக மாற்றம். யுக மாற்றம்
நாம் எல்லாம் அனைவரும் பேசிக் கொண்டிருந்தோமே அந்த யுகம் மாற்றம், அந்த யுக மாற்றம் ஜனனிக்கும் பிரபஞ்சம்தான் இன்று அங்கு திருமண கோலம் கண்டவுடன் அனைவரும் காணப்போவது அப்பிரபஞ்சமானது பழைய பிரபஞ்சத்தை ஒழித்துவிட்டு எவ்வாறு களிமாற்றம். நீங்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருந்த களிமாற்றம் எவ்வாறு ஒருவருக்கும் இன்னல் இல்லாமல் முடியும் என்று அனைவரும் வினவினீர்களே, அதற்கான பதில் ஒருவருக்கும் எந்த நிலையும் அற்று அனைவரும் நல்நிலை பெற்று அனைவரையும் நல்நிலையாக ஒருவரையும் ஏதும் செய்யாமல் அனைவரையும் ஆட்கொண்டு ஒரு பிரபஞ்சத்தையே உருவாக்கி இப்பிரபஞ்சத்தை அதனுள் வைக்கும் பொழுது நான் கூறியதைப் போல் நெகிழியில் இருந்த பொருள் எங்கும் சிதறாது, எங்கும் மாறாது. அதற்கு வேறு வழி இல்லாமல் நம் சித்த யுலகத்தையும் யுக மாற்றத்தையும் நோக்கியே நகர்ந்தேற வேண்டும். இதுதான் நாம் அனைவரும் வாழை சித்தரும் அகத்திய பெருமானும் சொல்லிக் கொண்டிருந்த யுக மாற்றம் இன்று நிகழப்போகிறது. அதற்குத்தான் இந்த திருமண கோலம். இத்திருமண கோலம் ஏன் இங்கு நடக்க வேண்டும்? ஏன் நடக்க வேண்டும்? ஏன் நடக்க வேண்டும்? இங்கு ஏன் நடக்க வேண்டும்? நான் ஆசையில் உரைத்ததைப் போல் அகத்திய பெருமான் அவர் கண்ட பொதிகை கோலத்தை இங்கு காண வேண்டும் என்று வினவினார். சரி, அவர் கண்டதை ஏன் இங்கு காண வேண்டும்? அவரின் சீடர்கள் ஆகிய நாம் அப்பலனினை முதலில் பெற வேண்டும். அதற்காகவே இங்கு நிகழ்த்த வேண்டும். அது சரி. பிறகு ஏன் சிவபெருமானும் சரி என்று ஒப்புக்கொண்டார்? அவர் இல்லை அகத்தீசரே, பொதிகையிலே வைத்துக் கொள்வோம், அங்குதானே சமன் செய்தீர், அங்குதானே அனைவருக்கும் தெரியும், அங்கு திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று கூறலாமே. அகத்திய பெருமானும் வாழை சித்தரும் திரு கைலாயத்தை சிவகூரையாக மாற்றி அமைத்த இடம் இதுதான். திரு கைலாயம் இதுதான். நீங்கள் எல்லாம் அமர்ந்திருப்பது திரு கைலாயத்தில் கண்டு கொண்டிருப்பது திரு கைலாய காட்சி. கண் மூடி பாருங்கள், உங்களை சுற்றி அமர்ந்திருக்கும் சித்தர்களும் சீடர்களும் தேவர்களும் முப்பெரும் தேவியர்களும் தேவாதி தேவர்களும் அனைவரும் தெரிவார்கள். கண் மூடி ஒரு நிமிடம் பார்த்தீர்கள் என்றால் என்னவென்று தெரிந்துவிடும். இவ்வளவு பெரிய பிரபஞ்ச இயக்கத்தை எளிதாக இங்கு நம்மையெல்லாம் வரவழைத்து, நம்மையெல்லாம் அமர வைத்து, நம்மையெல்லாம் இங்கு எளிதாக அனைத்தையும் எடுத்து கொடுத்து வாழ்வில் சிறப்புறுக என்று கூறி இவர்கள் இருவரும் கேட்பது என்ன? பணமா? செல்வமா? வேறெதுவும் அல்ல. சரணாகதி. சரணாகதி ஒன்றுதான். மனமாற்றம், பிற உயிர்களிடம் அன்புடன் இருத்தல். சரியாக இல்லாதவனை சரியில்லாதவன் என்று கூறுவதை விட சரியில்லாதவனை சரியானவனாக மாற்றுவதற்கான ஒரே ஒரு முயற்சி நாம் எடுத்தால் அதுதான் நாம் அகத்திய பெருமானுக்கு செய்யும் பெரும் தொண்டு. சிறு தொண்டு, அது ஒரு பெரும் தொண்டு. இன்று நிகழ்ந்த நிகழ்ச்சி, இன்று காலை நாங்கள் வருகையிலே வழியில் காவலர்கள் பிடித்து விட்டார்கள். அங்கிருந்த காவலர்களை நோக்கி இவர் கூறினார், சித்த சபை நோக்கி வாருங்கள் என்று பேசிக்கொண்டிருக்கிறார். இவர் செய்த தொண்டு, அங்கு நடப்பதோ என்ன எடுத்து செல்கிறீர்கள் என்ற ஆய்வு. அந்த ஆய்வை கடந்து அவர் செய்த தொண்டு அகத்திய பெருமானுக்கும் வாழை சித்தருக்கும் பால் அபிஷேகம் செய்ததற்கு சமம். இதை போன்ற சிறு தொண்டையும் நன்றியையும் தான் இவர்கள் கேட்கிறார்கள். அதை செய்யுங்கள். மனதில் சலனம் வேண்டாம். இங்கு காணின் எங்கு காண்பீர்கள்? எல்லாத்தையும் எங்கு செல்ல முடியும்? எங்கு சென்று காண முடியும்? எவர் சொல்வார்கள்? எவர் எடுத்துரைப்பார்கள்? நான் உரைத்ததில் ஒரு தவறை கூறுங்கள், ஒரு தவறை கூறுங்கள். இது சரியல்ல, இவன் ஏதோ சொல்கிறான், ஏதோ முரணாக சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்று கூறுங்கள். நான் விடை பகிர்கிறேன். நீங்கள் கேட்ட யுக மாற்றம், நீங்கள் கேட்ட பிரபஞ்ச இயக்கம், நீங்கள் யுகமழியா யுக மாற்றம் என்று நாம் கூறினோமே, அதுதான் இந்நிகழ்வு. யுகம் அழியா யுகம் மாற்றம். அனைத்திற்குமான விடை
இன்று நடந்தேறுகிறது. இது ஏதோ சாதா சக்தி அல்ல, இது ஒரு ஜனன சக்தி, பிரபஞ்ச சக்தி. இப்பிரபஞ்ச சக்தியானதை கண்மூடி பாருங்கள். வர்ணங்கள் எத்தனை, சக்தி தேவியின் ரூபங்கள் எத்தனை, கோலங்கள் எத்தனை, எவையாக இருப்பினும் அன்னை முகத்தில் நகைப்பும் சிரிப்பும் சந்தோஷமும் எல்லளவு அல்ல, பெரும் அளவு, எத்தனை விதமான மகிழ்ச்சி நெகிழ்ச்சி. இதையெல்லாம் நாம் கண்ணில் காண வேண்டும், இன்புற வேண்டும். அஜனனம் எடுக்கும் தருணம் உருவாகும் சக்தியை நம் சீடர்கள் முதலில் பெற்றுவிட வேண்டும். பிரபஞ்சத்திற்கு அவ்வியக்கத்தை செலுத்துவதற்கு முன்பாக முழுவதுமாக நம் சீடர்கள் அனைத்தையும் பெற வேண்டும் என்பதற்காகவே வாழை சித்தரும் அகத்திய பெருமானும் இதை சூட்சமமாக வைத்து இந்நிகழ்வை இங்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் நானும் பாம்பாட்டியும் அனைவரையும் வாருங்கள் 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 என்று உரைத்து கொண்டே இருந்தோம். இதற்கான நிகழ்வும் இதுதான். இத்தருணத்திலே நான் இன்னும் கூற வேண்டும் என்றால் கூறிக்கொண்டே இருக்கலாம். ஏன் நாராயணன் தன் சக்திகளை வாழை சித்தரிடம் கொடுக்க வேண்டும்? அவரால் தான் சிதறாமல் சிந்தாமல் யுகம் மாற்றத்தை இவ்வாறு நிகழ்த்த முடியும் என்று அவருக்கு தெரியும். ஏனால் அவர்தான் காக்கும் கடவுள், அவருக்கும் அழிப்பது பிடிக்காது. அதற்காக தரப்பட்டதே இந்நிலை. எதை எவ்வாறு செய்ய வேண்டும், எதை எவ்வாறு சரிவர செய்ய வேண்டும், எவரிடத்தில் எதை கொடுத்தால் எது சரியாக நடக்கும் என்ற நிலையை அறிந்தவர். அதனால்தான் இன்றைக்கும் அவர் தலைவர், நாம் சீடன். ஒருவர் மனதும் கோணாமல் நடத்துபவன் தலைவன், ஒருவன் மனதை கோணி நடத்துபவன் தலைவன் அல்ல. அனைவரும் தெரிந்து கொள்ளுங்கள். வருகிறேன் என்பவன் தலைவன் அல்ல, வா போகலாம் என்று சொல்பவன் தான் தலைவன். என்னுடன் வா, எதுவாக இருப்பினும் என்னுடன் வா. அது களமாக இருப்பினும் சந்தோஷமாக இருப்பினும் எதுவாக இருப்பினும் என்னுடன் வா என்று உரைப்பவன் தலைவன். எமது குரு அகத்திய பெருமானும் வாழை சித்தரும் அவ்வாறே முதல் கட்ட நிலையில் சிவபெருமான் நிலையில் இருப்பவர்கள். எனக்கு அதை விடுத்து வேறேதும் தெரியாது. என்னால் ஏதும் அல்ல, அகத்தியராலும் வாழை சித்தராலும் தான் இன்று நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அதனால் தலைவன் என்று உரைப்பவன் அல்லது தலைவன் என்று உரைப்பவர்கள், என்னால் என்று உரைப்பவர்கள், இதை மனதிலே நிறுத்துங்கள். எது வந்தாலும் நீங்கள் தான் முன்னிறுத்த வேண்டும், நீங்கள் தான் முன்னிருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கையில் நீங்கள் கூறுங்கள், நீங்கள் தலைவர் என்று நானே ஒப்புக்கொள்கிறேன். எவனையோ முன் அனுப்பிவிட்டு நான் பேசுகிறேன், அலைபேசியிலே அழைக்கிறேன், அலைபேசியிலே உரைப்பவன் தலைவன் அல்ல. என்னுடன் வா, என்ன நடக்கிறது என்று பார்த்து விடலாம் என்று சொல்வார் நிலையில் இருப்பவனை கூறுங்கள், நான் தலைவன் என்று ஒப்புக்கொள்கிறேன், அவருக்கு நான் சேவை செய்கிறேன். இதையெல்லாம் அனைவரும் மனதிலே நிறுத்தி இவர்கள் கேட்கும் சரணாகதி ஒன்றை அனைவரும் அளித்தீர்கள் என்றால் வாழ்வில் பெரும் நிலையை, ஏன் இதை போல் ஜனன நிலையை, ஜனனம் காணும் நிலையை, பிரபஞ்ச நிலையை உங்கள் உள்ளங்கையில் வைத்து மகிழ முடியும். எவ்வாறு உள்ளங்கையில் வைத்து மகிழ முடியும்? எம் கரங்களில் ஏதும் இல்லை, எவ்வாறு மகிழ முடியும்? யாருக்காவது ஏதேனும் விடை தெரியுமா? கூறுங்கள். அனைவரும் நானே பேசிக்கொண்டிருக்கிறேன். கையில் ஏதும் இல்லாமல் ஒரு பிரபஞ்சத்தை எவ்வாறு தாங்க முடியும்? எளிது. ஓம் அகதீசாய நமக. ஒன்று உன் விரல் தானே? ஓம் அகதீசாய நமக, ஓம் வாழை சித்த தேவாய நம. இவ்வாறு 11 முறை சொல்லுங்கள். ஏதும் இல்லாமல் பிரபஞ்சத்தை தாங்கிவிடலாம். ஓம் அகதீசாய நமக. என்ன கூறுகிறார்கள்? 11 முறை அல்லது 21 முறை கூறுங்கள் என்று கூறுகிறார்கள். எவ்வாறு எண்ணிக்கை வைப்பீர்கள்? அவ்வளவுதான்.
பிரபஞ்சம் உங்கள் கையில். இவர்கள்தான் பிரபஞ்சம் என்று நீங்கள் தானே உரைக்கிறீர்கள், நானா உரைக்கிறேன்? உரைக்கிறீர்களா இல்லையா? அப்பொழுது பிரபஞ்சம் உங்கள் கையில் இருக்கிறதா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆ, ஏதேனும் சிற்றுண்டி ஏதும் வேணுமா? ஆ. அப்பொழுது பிரபஞ்சம் உங்கள் கைகளில் இருக்கிறதல்லவா? நான் உரைக்கவில்லை, எனக்கு ஏதும் தெரியாது. நான் ஒரே ஒன்றுதான், திருப்பாதத்தில் போய் விழுந்து விடுவேன், அவ்வளவுதான். எனக்கு வேற ஏதும் தெரியாது. நீங்கள் உரைக்கிறீர்கள் இவர்கள் பிரபஞ்சம் என்று. அகத்திய பெருமானும் வாழை சித்தரும் பிரபஞ்சம் என்று உரைக்கும் நீங்கள், அப்பொழுது அவர்கள் எண்ணிக்கையை நீங்கள் எண்ணும் பொழுது பிரபஞ்சத்தை ஒவ்வொரு முறையும் கையில் ஏந்தி கொண்டிருக்கிறீர்கள். இதைவிட என்ன வேண்டும் உங்களுக்கு? அதனால் அனைவரும் வாழை சித்தர் ரத்தின சுருக்கமாக என்று உரைத்தார். இது நீண்டு கொண்டே போகிறது. சுருக்கமில்லாத ரத்தினம் விஸ்வாமித்திரன் கூறிய அற்புதமான நிகழ்வு பற்றிய அருள் நிலை கொண்ட அற்புத சொற்பொழிவு அல்ல, அது அருள் பொழிவென்று அகத்தியன் உரைக்கின்றேன். ஓம் அகதீசாய நம. ஐயா, உங்களிடமிருந்தே பெற்றது. அகத்தியனை மகிழ்வித்த தருணம், அகத்தியன் மகிழ்கின்ற தருணம், திருமண கோலம் கண்ட பொழுது இருமண கோலமாக காணும் இந்நாள் அகத்தியன் காணும் பொன்னாள் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நம. அற்புதத்தை நிறைவேற்ற உரைத்தவனுக்குள் சரநிலை கொண்டு உரைக்கின்ற அற்புதமான உபதேச மொழிகள் இவன்தான் விஸ்வாமித்திரன் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. திரிசங்கு சொர்க்கத்தை உருவாக்கினான். திரிசங்கு சொர்க்கத்தை உருவாக்கி அவன் கண்ட சொர்க்கம் சிவமகா வாழை சித்த சபை என்று கூறுகின்றோம். அகத்தியன் ஓம் அகதீசாய நமக. கட்டி தழுவி விடுவோம், அருகில் இருந்தால் இடையில் என் சித்தன் அமர்ந்திருக்கின்றான், அதனால் என்னால் இயலவில்லை, நானே வருகிறேன். ஓம் அகதீசாய நம. எண்ணிய எண்ணமெல்லாம் ஏகனவன் எண்ணமாக எண்ணியவனே உன் பணி சிறக்க சபையிலே வாழ்த்துகின்றோம். அகத்தியன் ஓம் அகதீசாய நம. எண்ணிய எண்ணம் ஒவ்வொன்றும் ஏகனவன் எண்ணமாக அவன் எண்ணத்திற்குள் புதைந்திருக்கும் 11,000 யுக தவம் கண்ட சிவமகா வாழை சித்தனுடைய நல் எண்ணமாக அவன் கண்ட பயணம் உயர்ந்து நிற்கின்றது சபையில் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவன் தொடுத்த முதல் தொகுப்பிலிருந்து இறுதி வார்த்தை வரை ஒன்று கூட பிரபஞ்சத்திற்கு ஆகாத சொல் அல்ல என்று கூறுகின்றோம். அகத்தியன் ஓம் அகதீசாய. வினவினான், யாம் கூறுவது முற்றிலும் சரியா தவறா என்று. தவறு என்ற அதிகாரத்தில் இடமில்லை என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நம. அற்புத நிலை கொண்ட 14 சித்தர்களினுடைய வடிவு தாங்கிய சிவமகா வாழை சித்தனின் திருவடி தொட்டவனுடைய நாவிலிருந்து எழுகின்ற ஆதி கைலாய இறை சூட்சம நூலின் உபதேச மொழிகள் இதுவென்று வாழ்த்தி அமர்கின்றோம். விஸ்வாமித்திரனே, சபை கண்டவனே, சபையில் அமர்ந்து இச்சீடர்களின் சபையை கொண்டவனே, சிவமகா வாழை சித்தனே வாழ்த்துகின்றோம். சித்தனே, ஓம் அகதீசாய நம. இறை மனவிலா கோலம் கண்டோம். தென்பொதிகை தளமதில் உரைத்தான் விஸ்வாமித்திரன், முதலில் இருமண கோலம் எவர் காண வேண்டும்? எம் சீடர்கள் காண வேண்டும், சித்தன் தலைமையில் என்று வினவிய அந்நிலைக்கு அனுமதி கொடுத்த சித்தனும் அகத்தியனும் உடன் இருக்க எங்களை மகிழ்வித்த விஸ்வாமித்திரனே வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய. தொடர்க உன் உபதேச நிலைமொழிகளை. விஸ்வாமித்ராய நமோ நமக. அகத்திய பெருமான் உரைத்ததைப் போல் எவருக்கும் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நிலை, அவரை கட்டித் தழுவும் நிலை, அவரை கட்டித் தருவதும் ஒன்றுதான், பிரபஞ்சத்தையும் கட்டி அணைப்பதும் ஒன்றுதான், சிவமகா வாழை சித்தனை கட்டி தழுவுவதும் ஒன்றுதான் என்று கூறுகின்றோம். கொஞ்ச நேரம் தான். பிரபஞ்சமே வாழை சித்தர்தான். அவ்வாறு இருக்கையில் யாம் கூறியதைப் போல் தயவு கூர்ந்து அனைவருக்கும் கூறவிருப்பது, இந்நிகழ்ச்சியை பற்றிய விரிவுரை கூற வேண்டும் என்றால் அது 1 மணி நேரத்திற்கு மேல் செல்லும். இருப்பினும் எமது குருவின் திருமொழிகளை நானும் கேட்க வேண்டும். அதனால் இங்கு வந்திருக்கும் அனைவரும், இங்கிருக்கக்கூடிய பிரசாத நிலைகளை அனைவரும், 3 வித பிரசாத நிலைகளை அனைவரும் உண்டு தான் செல்ல வேண்டும். சிறிதளவேனும் உண்ண வேண்டும்.
அதில் அமிர்தம் கலந்திருப்பதென்பது அனைவருக்கும் தெரிந்ததே. இருப்பினும் இவை அனைத்தும் முப்பெரும் தேவியரின் திருக்கரங்களால் செய்து தரப்பட்ட பிரசாதங்கள் ஒவ்வொன்றும் என்பதை அனைவரும் மனதிலே நிறுத்துங்கள். சக்தி, கலைவாணி, மகாலட்சுமி என்று மூவரும் செய்த அப்பிரசாதத்தை அனைவரும் உண்ணுங்கள். உடல் உபாதைகளிலிருந்து குணமாவீர்கள் எளிதில் என்று உரைத்து, தயவு கூர்ந்து என்னால் எம்மால் என்று உரைப்பதை தலையில் இருந்து பாதத்தில் தள்ளி, சரணாகதி என்னும் பாதத்தில் இருக்கும் அந்நாமத்தை தலைமேல் ஏற்றி நின்றால் உங்கள் தலையில் வாழை சித்தனும் கும்பமுனியும் கலசமாக அமர்வார்கள் என்று உரைத்து அனைவருக்கும் நல் ஆசிகளை பகிர்ந்து அமர்கிறேன். விஸ்வாமித்திரன். ஓம் அகதீசாய நமக. ஓம் வாழை சித்த தேவாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் வாழை சித்த தேவாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் வாழை சித்த தேவாய நமோ நமக. ஓம் அகதீசாய நமக.